ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் தான் உங்கள் அன்பு நரேஷ். இது உங்கள் டகாலி பாய்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ நான் 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணுறதா தான் ஐடியா இருந்தது. பட் பண்ண முடியல. அதுக்கு மெயின் ரீசன் சொல்கிற ஒரு மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர் இறந்துட்டார். அது ஒரு மாதிரி இருந்தது, கஷ்டமாக இருந்தது. நான் சின்ன வயசில் வந்து அவர் கட்சியோட ஆஃபீஸில் தான் நான் கிடப்பேன். அங்கே தான் தூங்கிட்டுருப்பேன், சாப்பிடுவேன், ஜாலியாக சுற்றுவேன். ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ஸ்பைர்டான பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் இல்லைங்கிறதே ஒரு மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா பெரிய ஃபேன். அவங்க ஒரு மாதிரி வருத்தமானாங்க. அது ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த ஒரு 2 நாள் வீடியோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். அப்படி பண்ண வரும்போது ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிகண்டன், குட் நைட் மணிகண்டன் அவருடைய படமான லவ்வர் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு டீசர் வந்திருக்கு. வந்து ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். நான் ரியாக்ட் பண்ணி தள்ளி போட்டு போயிருந்திருக்கேன். அவ்வளோ நேரம் தள்ளி போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, நம்ம தளபதி 68ஓட டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு. அதையும் சேர்த்து ரியாக்ட் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் டமாக்கா ஆஃபர். கண்ணா 2 இல்டு தின்ன ஆசையா அப்படின்னு மாதிரி வந்துருச்சு. ஸோ இது 2 இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதெல்லாம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெடியாக நண்பர்களே, போஸ்ட்ரு ரிலீஸ் ஆகிருக்குது. அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தளபதி 68 அந்த டைட்டிலையும் அப்புறம் வந்து போஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. சொன்னாங்க நிறைய பேர் இந்த கோட் அப்படிங்கிறது தான் படம் பேராக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி கோட்டுங்கிற பேரே வச்சுருக்காங்க. இல்லை பைலட் மாதிரி தெரியுது. பைலட் கேட்டால் டைம் மிஷின் மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. படம் டைம் மிஷின் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும்னாங்க. ஓகே, இந்த பக்கம் இருக்கிற விஜய் பயங்கரமாக இருக்கார். அந்த பக்கம் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. ஒரு மாதிரி இதை பார்க்கும்போது சின்ன வயசில் இந்த ரைட் பிரதர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன விதமான கதை அப்படின்னு தெரியல. என்னமோ ஒன்று டேக்லைன் போட்டிருக்காங்க, லைட் can devour the darkness but darkness cannot consume the light. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளிச்சம் வந்து இருட்டை போக்கும், ஆனால் இருட்டால் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. இது திடீர்னு பார்த்தோன்னே விஜய் அரசியல் கருதெல்லாம் டேக்லைன் போடுற மாதிரி ஃபீலாக இருக்குது. நான் விஜய் ஃபேன் தான். போஸ்டர் ஓகே நல்லா தான் இருக்குது. இது அந்தளவுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டைட்டில் வேறு த கோட் வேண்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லா தான் இருக்குது. நான் தப்பாக கூட நினச்சிக்காதீங்க. போஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. வெங்கட் ப்ரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி தான் பார்க்கணும். சரி ஓகே, நம்ம லவ்வர் டீசர் அப்படி பார்த்துட்டு மற்றதெல்லாம் பேசலாம் வாங்க. ஸோ ரெடியாக நம்பர்களே, 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஸ்டோரி ஆஃப் ஹவ் யூ மெட் யுவர் லவ். செகண்ட் இயர் அப்போ காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தான் நான் அருண் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போல்லாம் எப்படா கிளாஸ் முடியும், எப்படா உன்னை பார்ப்போன்னு இருக்கும். இப்போ பார்க்க முடியல. அருண், நாளைக்கு விக்கியோட லாஸ்ட் இயர் ஒன்னா தான் ஃபேர்வெல்காக வந்தேன். அந்த பாடா அவன் அடிச்சா கேஸ் ஆன் லெவலுக்கு போச்சு. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த நாய் இன்டென்ஷன் சரியில்லை. அருண், நான் குழந்தை இல்ல அருண். யார் இன்டென்ஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிற வயசாச்சு எனக்கு. மயிரே தெரியும் உனக்கு. பசங்களை தாண்டி பசங்களை பத்தி தெரியும். கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லி மயிரு. என்னால முடியல அருண், ப்ளீஸ் நீ போ. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன மச்சான் பண்ணுறது? தப்பான டிசிஷன் எடுக்கிறது பயமா இருக்கு. 6 வருஷம் லவ் ப்ரோ. அவளை என் பொண்டாட்டியா தான் ப்ரோ பார்த்தேன் நான். அருண், ஐ ஸ்டில் கேர் ஃபார் யூ. மயிரை கேர் பண்றேன்.
டீசர் நல்லா இருந்தது. நான் என்ன இதை இவ்வளோ நேரம் ரியாக்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. மணிகண்டன் பேக் ஒரு நல்ல ஹீரோ வர்றதுக்கான நல்ல பொட்டன்ஷியல் தெரியுது. நல்லாவே இருக்குது. ஸோ டீசர் சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. லவ் பண்ணுறேன் லவ் ஒரு நானும் ஒரு பையன் தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம்னா அதெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப் பண்ணுறோம், அதெல்லாமே ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. உண்மையுமே லவ்வருங்கிற டைட்டில் இருக்குது. சில அந்த யூனிக்கான ஒரு ஸ்டோரி ஒரு சில பேர்ட்டு தான் போய் அமைன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோரி தான் அமைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இப்படியே க்ரோ பண்ணி அவர் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா ட்ரைலர். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு அவருக்கு நான் விஷ் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கொடாது இன்றைக்கி. சரி, அவருக்கு ஒரு விஷ் சொல்லிக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் வந்தால் தான் என்னோடய முழு கதை அப்படிங்கிறது. என்னோட டீசர் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.